ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் தான் நான் போடுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நான் வாங்கின ப்ராடக்ட் என்னென்னா ஆயில் டிஸ்பென்சர். இது மீஷோ ஆப்பில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $296 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஷாப்ஸி ஆப்பில் நான் ஆயில் டிஸ்பென்சர் வாங்கினேன். அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது ஃபுல்லி மை எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தாங்க. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஹேண்டில் அண்ட் பாட்டில் கேப் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஈஸியாக இதை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியுது. அண்ட் லீக்கேஜும் இல்லை இதில். இதோட சில்வர் கேப் பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாகவே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பாட்டிலோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வந்துச்சு. ஃபைனலாக இந்த ப்ராடக்ட் எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. கம்பேர் டு ஷாப்ஸி ஆப்பில் வாங்கின அந்த ஆயில் டிஸ்பென்சரை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்ல ப்ராடக்ட் தான். இப்போது ஷாப்ஸி ஆப்பில் வாங்கின ஆயில் டிஸ்பென்சரை பற்றின ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். மீஷோவில் வாங்கின பாட்டில் பார்த்திங்கன்னா வித்தவுட் ஹேண்டில் அண்டு தின்னாக தான் இருந்துச்சு. பட் ஷாப்ஸியில் வாங்கினது கொஞ்சம் ப்ராடாகவே இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அண்ட் வித் ஹேண்டிலோடு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இதை வாங்கும்போது எனக்கு ரொம்ப பரவாயில்ல, இந்த ப்ரைஸில் சில்வர் ஆயில் டிஸ்பென்சர் நல்ல ப்ரைஸில் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு. பட் வாங்கி ஒரு 2 டேஸ் தான் நான் யூஸே நான் பண்ணியிருப்பேன். அந்த யூசேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேப் நான் மூடும்போது சரியாகவே என்னால் மூடவே முடியல. அது தட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் அதை மூடவே முடியல, க்ளோஸ் பண்ணவே முடியல. சரி ஓகே அப்படின்னு நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக் கிடையாது. இது லைட்டாக இந்த பீங்கான் பாட்டில் மாதிரி இருந்துச்சு அந்த மூடி. ஸோ நான் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி எடுக்கவும் அது பிரேக்கேஜ் ஆகிடுச்சு. ஒரு இதில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் ஊற்றுற அந்த நீடில் மாதிரி இருக்கு இல்லையா, அதுவே பிரேக் ஆகிடுச்சு. இன்னொரு இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உடஞ்சி போச்சு. நான் ஓப்பன் பண்ணவும் கீழே விழுந்தே உடஞ்சி போச்சு. சரி ஓகே, ஃபெவிக்யூக் போட்டு ஒட்டி ஏதாவது நம்ம பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சு சமாளித்து விட்லாம் அப்படின்ட்டு ஃபெவிக்யூக் போட்டு ஒட்டியும் நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறமும் பார்த்தா அது சரியாகலை. வாங்கி ஃபஸ்ட்டு டைம் நான் யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா, அதாவது பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றும் போதே லீக்கேஜ் இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை எனக்கு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஒஸ்ட்டான குவாலிட்டியாக தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துச்சு. ஸோ பெட்டர்